உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். ஏன் எப்ப பார்த்தாலும் எங்க அப்பாவே குற்றம் சொல்லிட்டு இருக்கீங்க நீங்க? உனக்கு என்னடி பிரச்சனை? இத்தனை பேரு சொல்லியும் நீயே எதுவுமே நம்பாம இருக்க? ஏன்னா அவரு என் அப்பா. அவரை பத்தி எனக்கு தெரியும். ஆமா, தெரிஞ்சு கிழிச்ச. உனக்கு அவன் அப்பன்னா எனக்கு அவன் புள்ளடி. பெத்த தாயை விட வேற யாருக்கு எதுவும் தெரியாது. உன் அப்பா எப்படிப்பட்டவன்னு எனக்கு தான் நல்லா தெரியும். என்னடி முறைக்கிற? நாங்க சொல்றதுதான் உண்மை. உங்க அப்பா சொல்றது உண்மையா இருந்தா எதுக்கு ஓடி ஒளியணும்? தைரியமா போலீஸ் ஸ்டேஷனுக்கு வர வேண்டியதானே? போலீஸ் ஸ்டேஷன்ல சட்ட ஒழுங்கு சரியா இருந்தா நம்பி வரலாம். அதான் இவரும் அந்த சங்கரும் பணத்தை கொடுத்து சட்டத்தை விலைக்கு வாங்கிட்டாங்களே. ஏய், என்னடி பேசுற? நாங்க எதுக்கு பணத்தை கொடுத்து எல்லாரையும் விலைக்கு வாங்கணும்? ஹே, நீ என்கிட்ட பேசாத. இவங்களுக்கு தான் நான் சொல்றதெல்லாம் புரியல. ஓகே, நீயும் இவங்க கூட சேர்ந்து ஆடிட்டு இருக்கல. ஏய், உண்மை என்னன்னு தெரிஞ்சா நீயும் எங்க கூட வந்து நிப்பியே தவிர உங்க அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்க மாட்டேன். என் அப்பாவை பத்தி எனக்கு தெரியும். என்ன தெரியும்? உங்க அப்பா பத்தி என்ன தெரியும்? அன்னைக்கு உங்களையும் என்னையும் சேர்த்து வச்சு தப்பா பேசினவர் தானே? அவர் என்ன யோகியமா? உங்க மேல பழி போட்டு எங்களுக்கு என்னங்க கிடைக்க போகுது? அதையே நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க. சரிங்க, நாங்க போலீஸ காசு கொடுத்து விலைக்கு வாங்கணும்னே வச்சுப்போம். உங்க அம்மா, உங்க பாட்டி, உங்க தங்கச்சி எல்லாம் நாங்க என்ன விலை கொடுத்தா வாங்கணும்? அவங்க இங்க வந்து நிக்கணும். அதை யோசிக்கவே மாட்டீங்களா? அதெல்லாம் யோசிக்கவே மாட்டா. அப்படி யோசிக்கிறவளா இருந்தா இந்நேரம் அவர் செஞ்ச தப்பெல்லாம் இவளே கண்டுபிடிச்சு அவரை போலீஸ்ல புடிச்சு கொடுத்திருப்பா. இப்ப கூட நாங்க யாரும் அவரை தப்பானவர்னு சொல்லல. அவர் தப்பு பண்ணிருக்காருன்னு தான் சொல்றோம். இதுல பரோட்டா சப்பாத்தில இருக்கு எல்லாத்துக்கும். சரிங்க மாமா. என் அப்பா மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு வந்து இங்க எல்லாரும் பரோட்டா சாப்பிட்டுட்டு இருப்பீங்கல்ல? ஏண்டி உங்க அப்பா மேல கம்ப்ளைண்ட் கொடுத்தா பரோட்டா சாப்பிட கூடாதானே? அவ்வளவு கவலையா இருந்துச்சுன்னா நீ உட்காந்து தேவடு காத்து பட்னியா காடுறே. உங்க அப்பா மேல கம்ப்ளைண்ட் கொடுத்ததுக்கு எங்களை எதுக்கு பட்னியா உட்கார சொல்ற? இந்த எல்லா பிரச்சனைக்கும் மூல காரணமே நீதான். யார்தான்? கரெக்ட் தான். நான் தான் உங்க அப்பனுக்கு தமிழ் எப்படி கடத்தணும்னு சொல்லி கொடுத்தேன். கத்தியோட ஆளை கூட்டு வந்து என்ன எப்படி குத்தணும்னு நான் தான் சொல்லி கொடுத்தேன் அவனுக்கு. போதுமா? ஏங்க, நீங்க எந்த நம்பிக்கையில அவரை நம்புறீங்க? நாங்க எல்லாரும் சேர்ந்து ஏங்க போய் சொல்ல போறோம்? கொஞ்சமாவது யோசிக்க மாட்டீங்களா? ஏங்க, என் அப்பாவை பத்தி எனக்கு தெரியும். அவர் எந்த தப்பும் பண்ணலன்னு நான் நிரூபிக்கிறேன். அப்புறம் எதுக்கடி பயந்து போய் ஒளிஞ்சு உட்காந்துக்கிறான்? நேரில் வந்து நிக்க வேண்டியதானே? இந்தாரு, ஒருத்தன் தப்பு பண்ணா ஒன்னா சாமி தண்டிக்கும் இல்ல சட்டம் தண்டிக்கும். இது ரெண்டு தண்டிக்கலன்னு வச்சுக்க. உங்க அப்பனை சத்தியமா நான் தண்டிப்பேன்டே. எழுதி வச்சுக்க. அது நான் இருக்கிற வரைக்கும் நடக்காது. அவர் மேல எந்த தப்பும் இல்லைன்னு சொல்லி நிரூபிச்சு உங்க எல்லாரையும் அவர் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்க வைக்கிறனா இல்லையான்னு மட்டும் பாரு. சரி. ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.